ஹாய் மக்களே, வாங்க நம்ம கோழி மிளகு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் சமைச்சா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ரெண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும் வெங்காயம், அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா வதக்கலாம். தக்காளி நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வெட்டி போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிரும். நல்லா வதக்கிக்கோங்களாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம், அப்போ தாங்க வாசம் இல்லாமல் இருக்கும். கழுவிட்டு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லாயிருக்கும். வரமிளகா 4 கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட வரமிளகா அப்படியே கிள்ளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு வதக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் போதுங்க சிக்கன் வேகறதுக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இறக்கும்போது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி விட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மல்லித்தழையை தூவி விட்டுறலாம். மல்லித்தழையை தூவி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகு கோழி மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாய்.